முதல் முறையாக டெல்லியில் நடைபெறவுள்ள சமூக நீதிக்கான முதல் தேசிய மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், சீதாராம் யெச்சூரி, அகிலேஷ் யாதவ், ஃபரூக் அப்துல்லா உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சமூக நீதிக்கான முதல் தேசிய மாநாடு இன்று நடைபெறுகிறது. அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரண்டு பாஜகவை எதிர்கொள்வது தொடர்பாக திமுக சார்பில் தேசிய அளவில் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் டெல்லி கஸ்தூர்பா காந்தி மார்க் பகுதியில் அனைத்து இந்திய சமூக நீதி கூட்டமைப்பின் முதல் தேசிய மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக பங்கேற்று தலைமை உரையாற்றுகிறார். இதில் ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட், ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன், பீகார் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். இதேபோன்று சீதாராம் யெச்சூரி, டி ராஜா, அகிலேஷ் யாதவ், ஃபரூக் அப்துல்லா உள்ளிட்ட தேசிய தலைவர்களும் கலந்து கொள்கின்றனர். தமிழ்நாட்டில் இருந்து கி. வீரமணி, வைகோ, திருமாவளவன், ஜவாஹிருல்லா உள்ளிட்ட தலைவர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான இந்த மாநாட்டில் 20க்கும் மேற்பட்ட தேசிய தலைவர்கள் பங்கேற்க உள்ளது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் தென்சென்னை உள்ளிட்ட 9 மக்களவைத் தொகுதிகளில் பாஜக கவனம் செலுத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். தென்சென்னை தொகுதிக்குட்பட்ட விருகம்பாக்கத்தில் பாஜக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் எல். முருகன், மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி மேற்பார்வையில் தமிழ்நாட்டின் 9 தொகுதிகளில் பல்வேறு கூட்டங்கள் நடைபெற்று வருவதாக கூறினார். மேலும் தென்சென்னை தொகுதி தமிழக பாஜகவுக்கு முக்கியமான தொகுதி என்றும் கட்சியினர் தேர்தலுக்கு தயாராகிக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். தென்சென்னை பாராளுமன்றமானது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிக முக்கியமான பாராளுமன்ற தொகுதியாக கருதப்படுகின்ற தொகுதி. அகில இந்திய அளவில் பாராளுமன்ற பிரவாஸில் 150 தொகுதிகள் கான்சன்ட்ரேஷன் செய்திருக்கிறது. அதில் தமிழகத்தில் 9 தொகுதிகள். அதில் நம்முடைய தென்சென்னை பாராளுமன்ற தொகுதியானது மிக முக்கியமான தொகுதி. 2014 மற்றும் 2019 ஆண்டுகளில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகன் ஜெயவர்தன் போட்டியிட்டார். இந்நிலையில் அதிமுக கூட்டணியில் உள்ள பாஜக தென்சென்னையில் தேர்தல் பணிகளை தொடங்கியுள்ளதாக கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. 25 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறும் அளவிற்கு நாங்கள் தயாராக வேண்டும் என பாஜக தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, தென்காசி, ராமநாதபுரம் மற்றும் கொங்கு மண்டலத்தில் பாஜக வளர்ந்து வருவதாக கூறினார். பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக வேகமாக வளரக்கூடிய ஒரு மாவட்டம் தென்காசி, ராமநாதபுரம். இதெல்லாம் ரொம்ப வேகமாக சவுத்தில் அரசியல் மாற்றத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய தொகுதிகள். கொங்கு பகுதி எல்லாமே தயாராக இருக்கு. சென்னை போன்ற மாநகரத்தில் இருக்கக்கூடிய மக்களும் ஒரு மாற்றத்துக்கு தயாரா இருக்காங்க. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அளித்த நேர்காணலை சுட்டிக்காட்டி பேசிய அவர், அதில் உள்ள நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என கூறினார். நான் சொல்றத அமித்ஷாஜியும் சொல்றாரு. கூட்டணி இருக்கா? இன்னைக்கு கூட்டணியில நீங்க கட்பண்ட்ல தானே இருக்கீங்க, கட்பண்டன்ல தான் இருக்கீங்க தமிழ்நாட்டில். ஆமா, கட்பண்ட்ல தான் இருக்கும். இன்னும் 9 மாசம் இருக்குல்ல. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜகவின் தொகுதி பங்கீடு குறித்து அதிமுக தான் முடிவு செய்யும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். எங்க தலைமையிலான கூட்டணி என்று சொல்லும்போது அவங்க ப்ரொபோஸ் பண்ணலாம் எல்லாம் இந்த தொகுதி வேணும்னு சொல்லிட்டு. ஆனா அது கொடுப்பதா இல்லையா அப்படின்ற அந்த தீர்மானிக்கிற சக்தி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் உண்டு. கூட்டணியில் உள்ள கட்சிகள் தொகுதிகள் கேட்பது சாதாரணமானது என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குறிப்பிட்டார். ஓ. பன்னீர்செல்வம் தொடர்ந்துள்ள மேல்முறையீட்டு வழக்கில் இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டுமா அல்லது இறுதி விசாரணை நடத்துவதா என இன்று உயர்நீதிமன்றம் முடிவு செய்யவுள்ளது. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களுக்கும் பொதுச் செயலாளர் தேர்தலுக்கும் தடை கோரி தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீது விசாரணை நடைபெறவுள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நடந்த அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கும் தடை கோரி ஓ. பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்களான வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜே.சி.டி. பிரபாகர் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் தனித்தனியாக வழக்குகளை தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதி குமரேஷ் பாபு அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லும் என உத்தரவிட்டிருந்தார். தனி நீதிபதியின் இந்த தீர்ப்பை எதிர்த்து ஓபிஎஸ் உட்பட 4 பேரும் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுக்கள் மார்ச் 31ஆம் தேதியன்று நீதிபதிகள் மகாதேவன், முகமது ஷபீக் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லும் என்ற தனி நீதிபதி தீர்ப்புக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கில் நேரடியாக இறுதி விசாரணைக்கு தயார் என இரு தரப்பும் பதிலளித்தன. இதனைத் தொடர்ந்து இரு தரப்பும் அனைத்து ஆவணங்களையும் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் ஏப்ரல் 3ஆம் தேதி விசாரித்து உத்தரவு பிறப்பிக்கிறோம் என்று தெரிவித்தனர்.
நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணியை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார். அதிமுக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு முதன்முறையாக எடப்பாடி பழனிசாமி சேலத்திற்கு சென்றார். அப்போது சேலம் திருவாக்கவுண்டனூர் புறவழிச்சாலையில் கரகாட்டம், மயிலாட்டம், செண்டை மேளம் உள்ளிட்டவற்றுடன் மலர் தூவி அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு தொண்டர்களிடையே பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை அழிக்க மு.க. ஸ்டாலின் முயற்சி செய்து கொண்டிருப்பதாகவும் ஒருபோதும் அதிமுகவை அழிக்க முடியாது என்றும் கூறினார். இன்றைக்கு தமிழ்நாடு இளைஞர்களும் மாணவர்களும் சீரழிகின்ற ஒரு சூழ்நிலையை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்றால் வருகின்ற நாடாளுமன்றத்தில் 40 இடங்களில் அதிமுக வெற்றி பெற வேண்டும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதாகவும் போதைப்பொருள் இல்லாத இடமே இல்லை என்றும் அவர் விமர்சித்தார். அவதூறு வழக்கில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி சூரத் அமர்வு நீதிமன்றத்தில் இன்று மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்கிறார். மோடி சமூகம் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்து குஜராத் மாநிலத்தில் உள்ள சூரத் நீதிமன்றம் கடந்த மாதம் 23ஆம் தேதி உத்தரவிட்டது. இதையடுத்து எம்பி பதவியிலிருந்து அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். வழக்கில் மேல்முறையீடு செய்வதற்கு 30 நாட்கள் அவகாசம் அளிக்கப்பட்டது. இதன்படி ராகுல் காந்தி இன்று மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்ய உள்ளார். இதையொட்டி தனது தாயும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவருமான சோனியா காந்தியை நேற்று அவர் சந்தித்து பேசினார். டெல்லியில் உள்ள ஹோட்டலில் 1.5 மணி நேரத்திற்கு இந்த சந்திப்பு நடைபெற்றது. அப்போது ராகுல் காந்தியின் சகோதரி பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வதேராவும் உடனிருந்தார். சூரத்திற்கு இன்று காலை செல்லும் ராகுல் காந்தி அங்குள்ள அமர்வு நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்கிறார். இதனிடையே பீகார் முன்னாள் துணை முதலமைச்சர் சுஷில்குமார் மோடி தாக்கல் செய்த அவதூறு வழக்கில் வரும் 12ஆம் தேதி ஆஜராக ராகுல் காந்திக்கு பாட்னா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை எல்ஐசி கட்டடத்தின் 14வது மாடியில் ஏற்பட்ட தீயை சுமார் அரை மணி நேரத்தில் தீயணைப்பு வீரர்கள் அணைத்தனர். சென்னை அண்ணா சாலையில் உள்ள நாட்டின் முதல் 14 அடுக்குமாடி கட்டடத்தில் எல்ஐசி நிறுவனத்தின் தென்னிந்திய தலைமையகம் செயல்பட்டு வருகிறது. சுமார் 64 ஆண்டுகள் பழமையான 177 அடி உயரம் கொண்ட இந்த கட்டடத்தின் மேல்தளத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து 6 தீயணைப்பு வாகனங்களில் வந்த 30 வீரர்கள் ராட்சத கிரேன் உதவியுடன் சுமார் அரை மணி நேரம் போராடி நீரை பீய்ச்சியடித்து தீயை அணைத்தனர். பெயர் பலகையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது தெரியவந்தது. தீ விபத்தில் எல்ஐசி கட்டடத்தின் பெயர் பலகை முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. எல்ஐசி போர்டு நேம் போர்டு மட்டும் 14 மாடியில் இருக்கு. அந்த போர்டு மட்டும் தான் எலக்ட்ரிக் ஃபயர் ஆகிடுது. 14 மாடி கட்டடத்தோட டெரஸில் வந்து எல்இடி போர்டு இருந்தது. அந்த எல்இடி போர்டு தான் ஃபயர் ஆகிருக்கு. அந்த எல்இடி போர்டில் வந்து இபி இமீடியட்டாக கட் பண்ணிட்டாங்க. 6 மணிக்கு ஃபயரு, 6:14க்குள்ளே வந்து ஃபயரை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக புட் அவுட் பண்ணிட்டோம். விடுமுறை நாள் என்பதால் ஊழியர்கள் யாரும் இல்லாத நிலையில் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தீ விரைந்து அணைக்கப்பட்டதால் கட்டடத்தில் தீ பரவுவது தவிர்க்கப்பட்டது. தீயணைப்புத்துறை கூடுதல் இயக்குநர் விஜயசேகர் சம்பவ இடத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இதற்கு முன்னதாக 1975, 2016 ஆகிய ஆண்டுகளிலும் எல்ஐசி கட்டடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. காரைக்குடியில் சுகி சிவத்திற்கு எதிராக பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்திய நிலையில் கம்பன் கழகத்தினர் அவர்களின் காலில் விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. காரைக்குடியில் கம்பன் கழகம் சார்பில் 85வது ஆண்டு கம்பன் திருவிழாவின் முதல் நாள் விழா கிருஷ்ணன் மண்டபத்தில் நடந்தது. இதில் முன்னாள் நீதிபதி சொக்கலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொள்ள சொற்பொழிவாளர் சுகி சிவம் வந்தபோது பாஜகவை சேர்ந்த சிலர் அவரை வழிமறித்து கோஷமிட்டனர். பொது மேடைகளில் இந்துக்களுக்கு எதிராக சுகிசிவம் பேசுவதாக கண்டன கோஷமிட்ட நிலையில் அவரை விழாக்குழுவினர் மேடைக்கு அழைத்து சென்றனர். இருப்பினும் பாஜகவினர் முழக்கமிட்டபடி இருந்ததால் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பழ பழனியப்பன் அவர்களை சமாதானப்படுத்த முயன்றார். அப்போது அவர் பாஜகவினர் காலில் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் காவல்துறையினர் வந்ததும் பாஜகவினர் கலைந்து சென்றனர். திருச்சி புறநகர் பகுதிகளான மண்ணச்சநல்லூர், சமயபுரம், லால்குடி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலை பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. சமயபுரம், சிறுகனூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மின் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர்.
வேலூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளான அப்சர்வேட்டரி, ஏரிச்சாலை, மூஞ்சிக்கல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழை பெய்தது. இதனால் மலையில் குளுமையான சூழல் நிலவுகிறது. மேலும் நீராதாரங்களின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். காரைக்குடியில் கொல்லப்பட்ட இளைஞரின் சடலத்தை பார்த்து கதறி அழுத தாயே கொலைக்கு உடந்தையாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காரைக்குடியில் வீடு புகுந்து இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பமாக அவரது தாய் மற்றும் சகோதரிகளை சொத்திற்காக கூலிப்படையை ஏவியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாச்சுடி ஏந்தல் பகுதியைச் சேர்ந்த இந்திரா என்பவர் தனது 2 மகள்களுக்கு திருமணம் செய்து வைத்த நிலையில் மகன் அலெக்ஸ் பாண்டியுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் கடந்த மாதம் 30ஆம் தேதி இரவு அலெக்ஸ் பாண்டி வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத சிலர் வீடு புகுந்து அவரை சரமாரியாக வெட்டி கொன்றனர். மருத்துவமனையில் அவரது உடலை கண்டு தாய் இந்திரா கதறி துடித்தார். இதனிடையே குற்றவாளிகளை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இந்நிலையில் அலெக்ஸ் பாண்டியை அவரது தாய் இந்திரா மற்றும் சகோதரிகள் தமிழரசி, கலையரசி ஆகியோரே கூலிப்படையை ஏவி கொலை செய்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து இந்திரா, அவரது 2 மகள்கள் உட்பட 9 பேரை போலீசார் கைது செய்தனர். சொத்து விவகாரத்தில் மகள்களுக்காக பெற்ற மகனை தாய் கொலை செய்ய துணை நின்றதும் மகனின் உடலை கண்டு அழுது நடித்ததும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சினிமா ஷூட்டிங்கிற்கு பயன்படுத்தப்படும் போலி ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்டு வந்த சினிமா துணை நடிகர் கைது செய்யப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ஐயப்பன் சென்னை சாலி கிராமத்தில் விடுதி ஒன்றில் தங்கி சினிமாவில் துணை நடிகராக இருந்து வருகிறார். இந்நிலையில் சென்னை கமலா திரையரங்கிற்கு சென்றிருந்த அவர் கேண்டீனில் பொருட்களை வாங்க சினிமா ஷூட்டிங்கிற்கு பயன்படுத்தப்படும் போலி ரூபாய் நோட்டுகளை கொடுத்து ஏமாற்ற முயற்சித்ததாக கூறப்படுகிறது. நோட்டை பார்த்து சந்தேகமடைந்த கேண்டீன் ஊழியர்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் அவை போலி ரூபாய் நோட்டுகள் எனவும் பல இடங்களில் அவர் இதுபோல பொருட்களை வாங்கியதையும் விடுதி வாடகை கொடுத்திருப்பதையும் கண்டறிந்தனர். இதனையடுத்து ஐயப்பனை கைது செய்த போலீசார் 6000 ரூபாய் போலி நோட்டுகளை பறிமுதல் செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வகையிலான ராக்கெட்டை உருவாக்கும் முயற்சியில் இஸ்ரோ வெற்றி பெற்றுள்ளது. கர்நாடகாவின் சித்ரதுர்காவில் இந்த ஏவுகணையின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. அப்போது மாதிரி ராக்கெட் விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் வானத்தில் 4.5 கிலோமீட்டர் உயரத்திற்கு தூக்கிச் செல்லப்பட்டது. அங்கிருந்து கீழே விடப்பட்ட மாதிரி ராக்கெட் அதிவேகத்தில் வந்து சரியாக ஓடுதளத்தில் தரையிறங்கியது. விண்வெளிக்கு சென்று தானாக திரும்பும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ஏவுகணையின் மூலம் 80% செலவுகள் குறையும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. மேலும் உலகிலேயே முதன்முறையாக இதுபோன்ற சோதனை நடத்தப்பட்டுள்ளது இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக அமைந்துள்ளது. இதன் அடுத்த கட்டமாக மீண்டும் பயன்படுத்தும் வகையிலான தானியங்கி ராக்கெட் தயாரிப்பை நெருங்கிவிட்டதாகவும் இஸ்ரோ பெருமிதம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் ஹூக்ளியில் வன்முறையால் பதற்றம் நிலவுகிறது. மேற்குவங்க மாநிலம் ஹூக்ளி பகுதியில் பாஜக பேரணியின் போது வன்முறை வெடித்தது. ஹவுரா பகுதியில் அண்மையில் ராமநவமி ஊர்வலத்தின் போது இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டு கலவரமாக மாறியது. அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டு நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஹூக்ளி பகுதியில் பாஜக தலைவர் திலீப் கோஷ் தலைமையில் பேரணி நடைபெற்றது. அப்போது அங்கு கூடியிருந்த சிலர் கல்வீசி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் தீ வைப்பு சம்பவங்களும் நடைபெற்றன. இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியதை அடுத்து இணையதள சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். சம்பவ இடத்தை பார்வையிடச் சென்ற பாஜக மாநில தலைவர் சுகந்த மஜும்தாரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர்.
இந்நிலையில் வன்முறையை கட்டுக்குள் கொண்டுவர உதவ வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். இதனிடையே ஹூக்ளி வன்முறை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என மாநில ஆளுநர் ஆனந்த போஸ் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் குனோ பூங்காவிலிருந்து சிவிங்கி புலி ஒன்று தப்பி ஓடியது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நமீபியாவிலிருந்து 8 சிவிங்கி புலிகள் குனோ தேசிய பூங்காவுக்கு கொண்டு வரப்பட்டன. அதனைத் தொடர்ந்து இரண்டாவது கட்டமாக தென் ஆப்பிரிக்காவில் இருந்து 12 சிவிங்கி புலிகளும் இதே பூங்காவில் விடப்பட்டது. இதில் 4.5 வயது பெண் சிவிங்கி புலி சாஷா சிறுநீரக கோளாறால் சில தினங்களுக்கு முன்பு உயிரிழந்தது. இந்த நிலையில் சிவிங்கி புலி ஒன்று பூங்காவிலிருந்து தப்பி ஓடியது. குனோ பூங்காவிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் சிவிங்கி புலி சுற்றித் திரிவது தெரிய வந்துள்ளது. சிவிங்கி புலியின் காலரில் கட்டப்பட்டுள்ள கண்காணிப்பு சாதனம் மூலம் அதை பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். வாட்டிகன் செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் நடைபெற்ற குருத்தோலை ஞாயிறு திருப்பலியில் மருத்துவமனையில் இருந்து திரும்பிய போப் பிரான்சிஸ் பங்கேற்றார். குருத்தோலை பேரணியையும் தொடங்கி வைத்தார். இயேசு கிறிஸ்து பிறந்த இடமாக கருதப்படும் பெத்லஹேமில் உள்ள தேவாலயத்தில் நடைபெற்ற திருப்பலியில் மதகுருமார்களும் பாலஸ்தீனிய மக்களும் கலந்து கொண்டு வழிபட்டனர். ஜெருசலேமில் நடைபெற்ற பேரணியில் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த கிறிஸ்தவர்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு கீர்த்தனைகளை பாடியபடி ஊர்வலமாக சென்றனர். ஸ்பெயின் லா லகூனா நகரில் நடைபெற்ற பேரணியில் இசைக்கருவிகளை வாசித்தபடி குருத்தோலைகளை ஏந்திக் கொண்டு பொதுமக்கள் பேரணியாக சென்றனர். இன்ஸ்டாகிராமில் இணைந்துள்ள நடிகர் விஜயை இதுவரை 38 லட்சம் பேர் பின்தொடர்கின்றனர். பிரபல நடிகர் விஜய் இன்ஸ்டாகிராமில் தனது புதிய அதிகாரப்பூர்வ கணக்கை தொடங்கியுள்ளார். அவர் தனது கணக்கை தொடங்கிய 99 நிமிடங்களில் 10 லட்சம் பேர் இன்ஸ்டாவில் பின்தொடர்ந்துள்ளனர். அதிவேகத்தில் முதல் 10 லட்சம் ஃபாலோவர்களை பெற்ற பிரபலங்களின் பட்டியலில் விஜய்க்கு 3ஆம் இடம் கிடைத்துள்ளது. முன்னதாக தென்கொரிய இசைக்குழுவான BTSல் உள்ள பாடகர் வி தனது முதல் 10 லட்சம் ஃபாலோவர்களை 43 நிமிடங்களில் பெற்றதை உலக சாதனையாக உள்ளது. இதற்கு அடுத்த இடத்தில் ஏஞ்சலினா ஜோலிக்கு 10 லட்சம் ரசிகர்கள் 59 நிமிடங்களில் கிடைத்துள்ளனர். இதற்கு அடுத்த இடத்தில் விஜய் தற்போது இந்த பட்டியலில் இணைந்துள்ளார். தனது முதல் பதிவாக ஹலோ நண்பா அண்ட் நண்பீஸ் என்று குறிப்பிட்டுள்ள விஜய் லியோ படத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை பதிவிட்டுள்ளார். இந்த புகைப்படத்தை பலரும் லைக் செய்து வருகின்றனர். தொடர்ந்து விஜயை இன்ஸ்டாகிராமில் பின்தொடர்வோரின் எண்ணிக்கை உயர்ந்தபடி உள்ளது. அவரின் ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கேரளாவில் ரயிலுக்குள் பெண் மீது தீ வைக்கப்பட்ட போது அச்சப்பட்டு ஓடும் ரயிலிலிருந்து குதித்த 3 பேர் உயிரிழந்தனர். கேரளாவில் பெண் பயணி மீது தீ வைக்கப்பட்ட போது ஓடும் ரயிலில் இருந்து தப்ப முயன்றதில் குழந்தை உட்பட 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஆலப்புழா கண்ணூர் இடையிலான விரைவு ரயில் கோழிக்கோடு மாவட்டம் எலத்தூர் அருகே சென்று கொண்டிருந்தது. இரவு 9 மணி அளவில் அதே ரயிலில் ஏறிய அடையாளம் தெரியாத நபர் பாட்டிலில் மறைத்து எடுத்து வரப்பட்ட எரிபொருளை பெண் பயணி ஒருவர் மீது ஊற்றி தீ பற்ற வைத்ததாக தெரிகிறது. இதனால் அச்சமடைந்த சக பயணிகள் அபாயச் சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்தினர். அப்போது தீ வைத்த அந்த நபர் அங்கிருந்து தப்பி ஓடினார். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் தீக்காயமடைந்த பயணிகளை பத்திரமாக மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து தண்டவாளத்தில் ஒரு குழந்தை உட்பட 3 சடலங்கள் மீட்கப்பட்டன. இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர், காவல்துறை உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர். முதற்கட்ட விசாரணையில் உயிருக்கு அஞ்சி தீயிலிருந்து தப்பிக்க ரயிலிலிருந்து கீழே குதித்தபோது குழந்தை உட்பட 3 பேர் உயிரிழந்திருப்பது தெரியவந்துள்ளது. நிகழ்விடத்தில் கைப்பற்றப்பட்ட CCTV காட்சிகளை கொண்டு தீ வைத்த நபர் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடி கட்டண உயர்வு ஏற்றுக்கொள்ள முடியாதது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் அன்னை தமிழின் அழகிய சொற்கள் அடங்கிய தமிழ் பெயர்கள், குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுவதற்கான தமிழ் பெயர்கள் கொண்ட பதாகைகளை பாமக நிறுவனர் ராமதாஸ் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பாமக மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் கலந்து கொள்ளும் கூட்டமும் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், 60 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி என்ற மத்திய அரசின் உத்தரவின்படி தமிழ்நாட்டில் 37 சுங்கச்சாவடிகள் அகற்றப்பட வேண்டும் என்றார். ஒரு சுங்கச்சாவடிக்கும் இன்னொன்றுக்கும் வந்து கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37 சுங்கச்சாவடிகளை வந்து அவங்க எடுத்துருக்கணும். ஆனால் இது வரைக்கும் எடுக்கல, எந்த நடவடிக்கையும் இல்லை. அது மாநில அரசு வலியுறுத்தணும். இல்லை மாநில அரசு நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க, நீதிமன்றத்துக்கு போங்க. ஒரு மத்திய அரசு, மத்திய அமைச்சர் அறிவிச்சிருக்கிறாருன்னா அப்புறம் என்ன பண்ணுறாரு? இங்கே இருக்கிற போக்குவரத்து துறை அமைச்சர் எங்கே பண்ணுறாரு? நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? நீதிமன்றத்துக்கு போயிட்டு அங்கே மத்திய அரசுடைய கொள்கைக்கு ஏற்ப இங்கே இருக்கிற கிட்டத்தட்ட 37 சுங்கச்சாவடியை வந்து உடனடியாக எடுத்துக்க வேண்டும். மீண்டும் கொரோனா பரவல் குறித்து பொதுமக்கள் பயப்பட தேவையில்லை என்று கூறினார். கடந்த ஒரு 6-10 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 98 விழுக்காடு மக்களுக்கு ஒமைக்ரான் வந்து தொற்று வந்துட்டு போயிடுச்சு. அதனால வந்து இந்த மாஸ் இம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கு. இதனால வந்து மக்கள் பயப்பட வேண்டாம், அதே நேரத்தில் பாதுகாப்பாக இருக்கணும். தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் அதிகமாக புழங்குவதால் தான் அதிகமாக குற்றங்கள் நடைபெறுவதாகவும் குற்றம் சாட்டினார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுக மீது பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பட்டினம் பகுதியில் மாற்றுக் கட்சிகளில் இருந்து பிரிந்தவர்கள் விசிகாவில் இணையும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திருமாவளவன் அவர்களை வரவேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் சுற்றுவட்டார கிராம மக்களுக்கு வேலைவாய்ப்பு மறுக்கப்படுவதை கண்டித்து வரும் 5ஆம் தேதி நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திற்கு விசிக ஆதரவளிக்கும் என தெரிவித்தார். பாஜக பொறுப்பாளர்களை தன்வசம் இழுக்க அதிமுக முயற்சிப்பதாக அவர் விமர்சித்தார். அதிமுகவை விழுங்கலாம் என்று எண்ணிய பாஜகவை இன்றைக்கு பலவீனப்படுத்தக்கூடிய அளவுக்கு அதிமுக செயல்படுவது அண்ணாமலைக்கு தெரியவில்லை. அவர் திமுக மீது ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து பேசி வருகிறார். எம்பி பதவியில் இருந்து ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து வரும் 14ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஜனநாயகம் காப்போம் என்ற தலைப்பில் பேரணி நடத்தப்போவதாக திருமாவளவன் அறிவித்தார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே பங்குனி திருவிழாவை ஒட்டி கிராம மக்கள் அனைவரும் வீட்டிற்கு ஒரு படி அரிசி கொடுத்து உணவு சமைத்து உண்டனர். நடிகர் வடிவேலுவின் மனைவி பிறந்த ஊரான கலியாந்தூர் கிராமத்தில் உள்ள புஷ்பவனேஸ்வரர் கோயிலில் ஆண்டுதோறும் பங்குனி உத்திர திருவிழா விமர்சையாக நடைபெறும். நடப்பாண்டு விழாவின் 8ஆம் நாள் நிகழ்ச்சியில் திருக்கல்யாணத்தை திரளான பக்தர்கள் கண்டுகளித்தனர். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் பகையை மறந்து ஒன்று கூடி விழா கொண்டாடும் கிராம மக்கள் வீட்டிற்கு ஒரு படி அரிசி மற்றும் 5 ரூபாய் வரி வசூலித்து ஒற்றுமையாக உணவு சமைத்து உண்டு மகிழ்ந்தனர். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு படி அரிசி 5 ரூபாய் வழங்கி அன்னதானம் சிறப்பாக எல்லாரும் சாப்பிடுவோம். சாமி திருப்பணத்தில் போய் சாமி கும்பிட்டு வருவோம். பங்குனி விழாவில் பகையை மறந்த கிராம மக்களின் செயல் பலரையும் கவர்ந்துள்ளது. திருச்சியில் தனியார் பள்ளி சார்பில் நடைபெற்ற நிகழ்வில் 2552 பேர் இணைந்து 3.25 மணி நேரத்தில் பிரம்மாண்ட கொடியை வடிவமைத்து உலக சாதனை படைத்துள்ளனர். திருச்சியில் உள்ள வாசவி வித்யாலயா மெட்ரிக் பள்ளியின் 28ஆம் ஆண்டு நிறைவு மற்றும் நாடு சுதந்திரம் பெற்ற 75 ஆண்டுகள் ஆனதை கொண்டாடும் நிகழ்ச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள மண்டபத்தில் நடைபெற்றது. இதனையொட்டி மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு பிரம்மாண்ட தேசிய கொடியை வடிவமைத்தனர். 3.25 மணி நேரத்தில் நாங்கள் முடிச்சிருக்கோம். பட் டைம் கான்செப்ட் இஸ் நாட் த மெயின் திங். 337.50 ஸ்கொயர் மீட்டரில் செஞ்சது தான் ஒரு இது. நிகழ்வை வெற்றிகரமாக முடிச்சதுக்கு ரொம்பவும் நாங்கள் சந்தோஷப்படுறோம். இந்த வாய்ப்பு எங்கள் பள்ளிக்கு கிடைச்சதை நினைச்சியும் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். நன்றி. தமிழகத்தில் இதுவரை யாரும் செய்திடாத சாதனையாக 1,60,000த்திற்கும் அதிகமான ஆரிகாமி காகித இதயங்களை அடுக்கி வைத்து 22.5 மீட்டர் நீளம் மற்றும் 15 மீட்டர் அகலத்தில் இந்திய தேசிய கொடி உருவாக்கப்பட்டது அனைவரையும் வியக்க வைத்தது. ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த்.
மேலும் செய்திகளை பார்க்கலாம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் இறுதி நாளான இன்று வேதியியல், கணக்கு பதிவியல், புவியியல் தேர்வுகள் நடைபெறவுள்ளன. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு தேர்வுகள் நாளையுடன் நிறைவடைகின்றன. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு தேர்வுகள் கடந்த மாதம் 13ஆம் தேதி தொடங்கின. இந்த தேர்வை 50,000க்கும் மேற்பட்டோர் எழுதாத நிலையில் சர்ச்சை ஏற்பட்டது. மாணவர்களை கண்டறிந்து ஜூன் மாதம் நடைபெறவிருக்கும் துணைத் தேர்வை எழுத வைக்க பள்ளிக்கல்வித்துறை முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் 12ஆம் வகுப்பு தேர்வுகள் நாளையுடன் நிறைவடைகின்றன. வேதியியல், கணக்கு பதிவியல், புவியியல் ஆகிய தேர்வுகள் கடைசியாக நடைபெறுகின்றன. இதனையடுத்து மாநிலம் முழுவதும் 79 மையங்களில் ஏப்ரல் 10ஆம் தேதி முதல் விடைத்தாள்களை திருத்தும் பணிகள் தொடங்க இருக்கிறது. அவை முடிந்த பிறகு மே மாதத்தில் முடிவுகள் வெளியிடப்படுகின்றன. குருத்தோலை ஞாயிறு விழாவையொட்டி வேளாங்கண்ணி பேராலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இயேசு கிறிஸ்து மீண்டும் உயிர்த்தெழுந்ததை நினைவு கூறும் வகையில் ஈஸ்டர் பண்டிகையை கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகின்றனர். இதனையொட்டி நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் ஏராளமானோர் குவிந்தனர். சிறப்பு பிரார்த்தனைக்கு பின்னர் நடைபெற்ற குருத்தோலை பவனியில் குருத்தோலைகளை கையில் ஏந்தி கீர்த்தனைகளை பாடியபடி ஆயிரக்கணக்கானோர் ஊர்வலமாக சென்றனர். வந்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப ஆத்ம திருப்தியா இருக்கு. தூத்துக்குடியில் திரு இருதய ஆலயம் மற்றும் பனிமய மாதா பேராலயங்களில் குருத்தோலை பவனி நடைபெற்றது. தஞ்சை அருகே உள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் நடைபெற்ற குருத்தோலை பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து பேராலயத்தில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஆங்கிலம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன. சென்னையில் ஆன்லைன் டிரேடிங்கில் பணத்தை இழந்த கல்லூரி மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஏழுகிணறு பகுதியைச் சேர்ந்த சாந்தி கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து வேறொருவருடன் வாழ்ந்து வருகிறார். இவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்தனர். இந்நிலையில் பொருளாதார தேவைக்காக பிரபல நிறுவன பொருட்களை விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. எனினும் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தனியார் கல்லூரியில் பிகாம் 1ஆம் ஆண்டு படித்து வந்த சாந்தியின் மூத்த மகள் மகாலட்சுமி தாய்க்கு உதவ முயன்றுள்ளார். அதன்படி இன்ஸ்டாகிராம் மூலம் சிறிய முதலீட்டில் அதிக லாபம் பெறும் விளம்பரத்தை பார்த்துள்ளார். ஆன்லைன் டிரேடிங் தொழிலில் ஈடுபட விரும்பிய மகாலட்சுமி தாயின் வங்கிக் கணக்கிலிருந்து 30,000 ரூபாயை அனுப்பியுள்ளார். அதன் பிறகு எதிர்தரப்பில் இருந்து எந்த பதிலும் வராததால் அதிர்ச்சியடைந்த மகாலட்சுமி பணத்தை இழந்த வருத்தத்தில் அறையில் இருந்த மின் விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தகவல் அறிந்து வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி இன்ஸ்டாகிராம் மோசடி குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உருமாறிய கொரோனா பரவலால் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை உருவாகி 200வது ஆண்டு நிறைவு பெறுவதை ஒட்டி 30 கிலோமீட்டர் தூர மாரத்தான் ஓட்டத்தினை அமைச்சர் மா சுப்பிரமணியன் துவக்கி வைத்து ஓட்டத்தில் பங்கேற்றார். உதகை படகு இல்லத்தில் துவங்கிய மாரத்தான் ஓட்டம் தொட்டபெட்டா தேயிலை பூங்காவில் நிறைவடைந்தது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனாவை எதிர்கொள்ள தமிழகம் தயார் நிலையில் இருப்பதாக கூறினார். தொற்று பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது என்பதால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் அவர் அறிவுறுத்தினார். இந்த XBB BA2 என்கின்ற வைரஸ் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்பது இன்றைக்கு அறிவியல் வல்லுநர்களின் கருத்து. மிதமான பாதிப்பையே ஏற்படுத்தக்கூடியது. எனவே பெரிய அளவில் பதட்டப்பட வேண்டிய அவசியமில்லை. கொரோனா பரவல் மருத்துவமனைகளில் அதிகம் பரவ வாய்ப்புள்ளதால் முன்னெச்சரிக்கையாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் முகக்கவசம் திங்கட்கிழமை முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தூத்துக்குடியில் தன்னிடம் கடன் வாங்கி ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்த தம்பியை அண்ணனே கொலை செய்துள்ளார். தூத்துக்குடியில் ஆன்லைன் ரம்மியில் 3 லட்சம் ரூபாயை இழந்த தம்பியை அவரது அண்ணன் இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சில்லாநத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் நல்ல தம்பி. லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வரும் இவர் ஆன்லைன் ரம்மிக்கு அடிமையாகி பல லட்சம் ரூபாய் பணத்தை இழந்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் தன்னிடம் இருந்த மொத்த பணத்தையும் இழந்துவிட்ட நல்ல தம்பி தனது சகோதரர் முத்துராஜிடம் 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி அதையும் ஆன்லைன் ரம்மி விளையாடி இழந்துள்ளார். தொடர்ந்து முத்துராஜ் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டபோது நல்ல தம்பி பணத்தை கொடுக்காமல் இழுத்தடித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே பூர்வீக வீட்டையும் விற்பனை செய்து தனக்கு பணம் தர வேண்டும் எனவும் நல்ல தம்பி கூறி வந்துள்ளார்.
இதனால் ஆத்திரமடைந்த முத்துராஜ் தனது சகோதரரை பண்டராம்பட்டி அருகே உள்ள காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு இரும்பு கம்பியால் தாக்கி நல்ல தம்பியை கொலை செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து புதியம்புத்தூர் காவல் நிலையத்தில் சரணடைந்த முத்துராஜிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் மீன்பிடி திருவிழா களை கட்டியது. ஏராளமான பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு மீன்களை அள்ளிச் சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே வைரம்பட்டியில் உள்ள பெரண்டை கண்மாயில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர். பாரம்பரிய முறைப்படி ஊத்தா, வலை, கூடை, பரி, கச்சா உள்ளிட்டவற்றை கொண்டு மீன்பிடித்தனர். அப்போது கழுத்தி, குரவை, ஜிலேபி, கெண்டை உள்ளிட்ட பல்வேறு வகை மீன்கள் கிடைத்தன. இதேபோன்று சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கிருங்காக்கோட்டை செட்டியா ஊரணியில் ஊத்தா மீன்பிடி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மீன்களை அள்ளிச் சென்றனர். இவர்களில் ஒரு சிலருக்கு விரால், கட்லா, கெண்டை போன்ற மீன்கள் கிடைத்த நிலையில் எஞ்சிய நபர்கள் மீன்கள் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பினர். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 4,82,069 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றுள்ளதாக பாஜக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளதுடன் காங்கிரஸ் ஃபைல்ஸ் என்ற வீடியோவையும் வெளியிட்டுள்ளது. இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து 70 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பல்வேறு ஊழல்கள் நடைபெற்றதாக பாஜக தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது. பல்வேறு ஊழல்களில் 4,82,000 கோடி ரூபாய் சுரண்டியுள்ளதாக சாடியதோடு காங்கிரஸ் அந்த தொகையை வைத்து நாட்டின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கான திட்டங்களை வகுத்திருக்கலாம் என்றும் கூறியுள்ளது. माफ कीजिएगा, डॉक्टर मनमोहन सिंह ये भले मानुस इतने भले थे, इनके राज में घोटाले होते रहे और ये साहब नीरो की तरह चैन की बांसुरी बजाते रहे। यूपीए शासन में आकाश से पाताल तक जमकर घोटाले हुए। कांग्रेस की यूपीए सरकार में इतने घोटाले हुए. குறிப்பாக 2004 முதல் 2014 ஆண்டு வரையிலான 10 ஆண்டுகள் தான் தொலைந்துவிட்ட தசாப்தம் என்று தெரிவித்துள்ள பாஜக, இந்த காலகட்டத்தில் தான் நிலக்கரி, 2G, காமன்வெல்த் ஊழல் உள்ளிட்டவை நடைபெற்றுள்ளதாக அடுக்கடுக்கான புகார்களை தெரிவித்துள்ளது. முதல் பகுதி என தலைப்பிடப்பட்டு 3 நிமிட வீடியோவை வெளியிட்டுள்ள பாஜக, இது வெறும் ட்ரெய்லர் தான் என்று குறிப்பிட்டுள்ளது. நீட்டா முகேஷ் அம்பானி கலாச்சார மையத்தில் இந்திய பாரம்பரிய உடைகள் குறித்த கண்காட்சி நடைபெற்றது. இந்திய கலைகளை வளர்ப்பதற்கான உட்கட்டமைப்பை மேம்படுத்தவும் கலைஞர்களை அங்கீகரிக்கவும் மும்பையில் பிரம்மாண்டமாக நீட்டா முகேஷ் அம்பானி கலாச்சார மையம் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் தொடக்க விழாவில் ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான், ஐஸ்வர்யா ராய், தீபிகா படுகோன், கங்கனா ராவுத், பிரியங்கா சோப்ரா, ஸ்ரேயா கோஷல் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்டனர். இதேபோன்று ஈஷா யோகா மையத்தின் ஜக்கி வாசுதேவ், ஹாலிவுட் நட்சத்திரங்கள் டாம் ஹாலண்ட், ஜன்யா, கிரிக்கெட் ஜாம்பவன் சச்சின் டெண்டுல்கர் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். இதனிடையே கலாச்சார மைய அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடிகைகள் ஆலியா பட், ராஷ்மிகா மந்தனா ஆகியோர் நாட்டு பாடலுக்கு நடனமாடினர். இதனைத் தொடர்ந்து இந்தியா இன் ஃபேஷன் என்ற தலைப்பிலான கண்காட்சியை நீட்டா அம்பானி தொடங்கி வைத்தார். இந்திய பாரம்பரிய உடைகள் மற்றும் அலங்காரங்கள் சர்வதேச உலகில் ஏற்படுத்திய தாக்கம் குறித்து இதில் காட்சிப்படுத்தப்பட்டது. பின்னர் கலாச்சார மையத்தில் உள்ள நவீன கலையரங்கத்தை முகேஷ் அம்பானியின் தாயார் கோகிலாபென் தில்ருபாய் அம்பானி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். ஆந்திர மாநிலம் திருப்பதி அருகே கார் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து மென்பொறியாளர் உயிருடன் எரித்து கொலை செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொப்புராஜப்பள்ளி கிராமத்தில் கார் தீப்பற்றி எரிவதை பார்த்த அப்பகுதி மக்கள் சந்திரகிரி போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். விரைந்து சென்ற போலீசார் காரில் சோதனை செய்ததில் ஒருவர் உயிருடன் எரிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். காரின் எண்ணை கொண்டு விசாரணை செய்ததில் பெதரகுப்பம் மண்டலத்தைச் சேர்ந்த மென்பொறியாளர் நாகராஜு என்பது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் நாகராஜின் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து குடும்பத்தினர் அங்கு அடையாளம் கண்டு உறுதி செய்தனர். இந்நிலையில் காரின் அருகே பெட்ரோல் பாட்டில், தீக்குச்சி உள்ளிட்டவற்றை கண்டுபிடித்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றத்தில் ஈடுபட்ட அடையாளம் தெரியாத நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நாகராஜுடன் அதே காரில் வந்தவர்கள் இந்த படுபாதக செயலில் ஈடுபட்டார்களா அல்லது நாகராஜை அந்த இடத்திற்கு வரவழைத்து பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்தார்களா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெறுகிறது.
எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பு திடீரென உற்பத்தியை குறைக்கும் முடிவு செய்ததால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு 412 ரூபாய் உயர்ந்துள்ளது. எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளின் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விலை மற்றும் உற்பத்தி அளவு குறைப்பு பற்றி எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று முதலில் அறிவிக்கப்பட்டது. பின்னர் சவுதி அரேபியா, ஈராக் உள்ளிட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் திடீரென முடிவு செய்து ஒரு நாளைக்கு 11,60,000 பேரல் கச்சா எண்ணெயை குறைப்பதாக அறிவித்தனர். இதனால் ஒரு பேரல் பிரெண்ட் ரக கச்சா எண்ணெயின் விலை இந்திய மதிப்பில் 7,084 ரூபாயாக உயர்ந்துள்ளது. கடந்த சில வாரங்களாக நிலவி வந்த விலை சரிவை ஈடு செய்யவும் தொடர்ந்து சரிவு நீடிக்காமல் இருக்கவும் இந்த முடிவெடுக்கப்பட்டதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. இந்த திடீர் உற்பத்தி குறைப்பால் ரஷ்யாதான் அதிக பலனடையும் என்றும் தன்னிச்சையாக உற்பத்தியை குறைக்க வேண்டாம் என்றும் அமெரிக்கா கண்டனம் தெரிவித்துள்ளது. உலக கோப்பையை வெல்லும் 20 நிமிடங்களுக்கு முன்பு வரை உணர்ச்சிகரமாக இருந்ததாக மகேந்திர சிங் தோனி தெரிவித்துள்ளார். Finishes off in style. A magnificent strike into the crowd. India lift the World Cup after 28 years. The parties start in the dressing room, and it's an Indian captain who's been absolutely magnificent in the night of the final. இந்திய அணி கோப்பையை வென்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடும் வகையில் சென்னை எம்சிஆர் நகரில் உள்ள நட்சத்திர விடுதியில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் தோனி, ஆஸ்திரேலிய முன்னாள் கிரிக்கெட் வீரர் மைக்கேல் ஹசி ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது நடைபெற்ற கலந்துரையாடலில் பேசிய தோனி உலக கோப்பையை வென்று சச்சினுக்கு சமர்ப்பித்த போது பெரும் மகிழ்ச்சி அடைந்ததாக கூறினார். The best feeling was actually 15-20 minutes before the stadium started singing Vande Mataram. You know, that atmosphere I feel is very difficult to recreate. You know, maybe in this World Cup, you know, there's a similar scenario, and once the stadium, the fans start contributing like that, you know, it's a very difficult one to replicate. கிரிக்கெட்டில் பல்வேறு விதிகள் மாற்றப்பட்டிருந்தாலும் இந்திய அணி தொடர்ச்சியாக வளர்ச்சியை நோக்கி செல்வதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் பங்குனி மாத தேரோட்டம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இங்கு பங்குனி மாத திருவிழா கடந்த மாதம் 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. 4 மாட வீதிகளில் அசைந்தாடி வந்த தேரை காண திரளான பக்தர்கள் குவிந்தனர். 96 அடி உயரமும் 300 டன் எடையும் கொண்ட தேரை பக்தி பரவசத்துடன் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். இதனால் மயிலாப்பூர் பகுதி திருவிழா கோலம் பூண்டது. கற்பகாம்பாளுடன் தேரில் எழுந்தருளிய கபாலீஸ்வரரை மெய்சிலிர்த்தபடி பக்தர்கள் வணங்கினர். இந்த வருஷம் அபரிதமான கூட்டம். இந்த வருஷம் மாதிரி கூட்டம் நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அண்ட் சுவாமி அலங்காரமும் நல்லா இருந்தது, எக்ஸலண்டா இருந்தது. எல்லாரும் தரிசனம் பண்ணி கபாலி கற்பகாம்பாள் அருளை பெறுமாறு வேண்டுகிறேன். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப அப்படியே மெய் சிலிர்த்து போயிடுச்சு. சாமி அலங்காரம் அவ்வளோ அழகா இருந்தது. அதை விட நல்லா கிட்ட பார்த்தாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேரோட்டம் காரணமாக மயிலாப்பூர் பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பக்தர்களின் பாதுகாப்புக்காக அதிக அளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். தேரோட்டத்தை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை அன்று 63 வீதி உலாவும், புதன்கிழமை திருக்கல்யாண நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. இத்துடன் சூப்பர் 60